ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி கூட, சப்பாத்தி கூட, பூரி, தோசை கூடலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ். சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பமே ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்கும். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோ பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 50 கிராம் கடலைப்பருப்பு. இப்போ இதை தண்ணியில் அலசிட்டு நல்லா ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்குமாச்சும் ஊற வைங்க. அப்போ தான் வந்து நல்லா ஊறி வரும். அது தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க. ஏன்னா அது ஊறி வரும்போது கொஞ்சம் நிறைய ஆகும் கடலைப்பருப்பு. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆயிருக்குது பாருங்கள். கடலைப்பருப்பு நல்லா ஊறி போய் இருக்குது தண்ணியில். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே அது டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் முழுசாகவே போட்டாலும் பரவாயில்ல, கிள்ளி போட்டாலும் பரவாயில்ல. ஆனால் முழுசாக போட்டிங்கன்னா சில டைம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் படும். ஸோ அதனால் கொஞ்சம் கிள்ளி போட்டிங்கன்னா ஈஸியாக அரைப்பட்டுரும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸாகவும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நரன்னு இருந்தாலே போதும், நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா அரைப்படாமல் கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நல்லாவும் அரைச்சிருக்கு. ஒரு 4 சுத்தம் அரைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து வடை செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். ஒரு தாச்சில் எண்ணெய் நல்லா இந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த வடை மாவுலேருந்து வடை செஞ்சிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக நம்ம வடை செய்வோம்ல, அந்த மாதிரி வடை செய்யாமல் இந்த மாதிரி சும்மா உதிரியாக உதிர்த்து போடுங்க. கையில் எடுத்துட்டு சின்ன பீசஸாக போனாலும் பரவாயில்ல, பட் உதிர்த்து போடுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இது வந்து ஒரு மெத்தட். வடை மாதிரி செஞ்சு வடகறி செய்கிறது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, நீங்கள் வந்து சும்மா கையிலே ஒரு உருண்டை மாதிரி எடுத்து இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் வடகறி செய்யலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து வடை செஞ்சு அதுக்கப்புறம் வடகறி செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த மாதிரி இப்படி எல்லா மாவையுமே நல்லா இந்த மாதிரி வடையாக செஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ எல்லா மாவுமே வடை செஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதை கையை வச்சு இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ வடகறி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 இல்லை 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இதை இப்போ ஒரு 1 நிமிஷம் போல் ஆயிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இதை இப்போ கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போயிடுச்சுது. இப்போ வந்து 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போவே
பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் விட்டு பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க வடையை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வடை வந்து கொஞ்சம் முழுசாக பெருசாக இருந்ததுன்னா நல்லா உடச்சி போட்டுக்கோங்க, பிச்சு போட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். வடை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1.5 அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு வாட்டி. இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இதுக்கு நிறைய தான் வேணும். ஏன்னா நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா கூட அது உறிஞ்சி எடுத்துருவோம் எல்லாமே. ஸோ அதனால் இப்போ ஒரு கப் சேர்த்துருக்கேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு கப்பும் சேர்த்துருக்கேன். இப்போது இப்போ இதை மூடி வச்சு வேக விடலாம். இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய துண்டு தேங்காவை நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் மையாட்டு. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்திருக்குது நல்லா. இப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா 2 டீஸ்பூன் சேர்த்தேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு 1.5 இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு எல்லா தண்ணியுமே சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. இது இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். நம்ம தேங்காய் விழுது சேர்த்துக்கனால அதிகமாக இன்னும் வேக வேணாம். நீங்கள் தேவைப்பட்டால் மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்படி இல்லைனா கூட மூடி இல்லாமல் கூட வேக வைக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருக்குது பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வடைக்கறி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.